மோகன்லால் வச்சு தொடரும் அப்படிங்கிற பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்தவர் தான் தருண்மூர்த்தி. இந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 9 தமிழில் ரிலீஸ் ஆக போகுது. இதை தொடர்ந்து டார்பிடோ அப்படிங்கிற படத்தை அர்ஜுன் தாஸ் மற்றும் ஃபகத் ஃபாசில் வச்சு தருண்மூர்த்தி டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தருண்மூர்த்தி ரீசெண்டாக கொடுத்த பேட்டியில் இந்த படம் ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னும் இந்த படத்தோட ஷூட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் எண்டில் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷன்ல சூர்யா நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் ரெட்ரோ. இது மே 1 ரிலீஸ் ஆச்சு. இந்த நிலையில ரிலீஸ் ஆன 5 நாட்கள்ல ரெட்ரோ படம் 83 கோடிகள் மேல வசூல் பண்ணியிருக்கான். யோகி பாபு நடிப்புல வினிஸ் மில்லினியம் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன்ல உருவாயிருக்க படம் தான் ஜோரா கையை தட்டுங்க. இந்த படத்தை வாமா என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் மே 16 ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில இந்த படத்தோட டீசரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புஜி பாபுசான டைரக்ஷன்ல ராம் சரண் நடிச்சிட்டு இருக்க படம் தான் பெத்தி. இந்த படத்துல ராம் சரண் கூட சிவராஜ்குமார், ஜான்வி கபூர் இவங்க எல்லாருமே நடிச்சிட்டு இருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு. கிரிக்கெட்டை மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச் 27 ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில படத்தோட கிளிம்ஸ் வீடியோலாம் ரிலீஸ் ஆகி நல்லாவே வரவேற்பு பெற்றுச்சு. இந்த நிலையில இந்த படத்துல ஸ்ரீலீலா ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறாங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வைபவ் சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை விக்ரம் ராஜேஸ்வர், அருண் கேசவ் அப்படிங்கிறவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. டி-மேன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு. இந்த படத்தோட டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டா ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் பத்தி அறிமுக போஸ்டர் ரீசெண்ட் டைப்ஸ்ல ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாமே நல்ல வரவேற்பு பெற்று வருது. காமெடி படமும் உருவாயிருக்கு இந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 20 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி பிஜிடி யூனிவர்சல் அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அசோக் செல்வன் நடிப்பில் 2022 ரிலீஸ் ஆன நித்தம் ஒரு வானம் படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் ரா கார்த்திக். இவர் நாகார்ஜுனாவுடைய 100வது படத்தை டைரக்ட் பண்ண போறாராம். இது பத்தின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மாமன் படத்துக்கு அப்புறம் சூரி மண்டாடி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. மதிமாறன் புகழேந்தி இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. RS Info இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. கடல்ல நடக்கிற படகு விளையாட்டு மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சூரி இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. படத்துல கதாநாயகியா மகிமா நம்பியார் நடிக்கிறாங்க. தெலுங்கு நடிகரான சுகாஸ் இந்த படத்து மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறாரு. இந்த நிலையில படத்துடைய தெலுங்கு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படக்குழு தெலுங்கு மொழியில சுகாஸ் கதாநாயகனாகவும் சூரி வில்லனாகவும் நடிக்கிறாங்க.